ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பொட்டேட்டோ சில்லி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணாலும் ஓகே, சின்ன சைஸ் கட் பண்ணாலும் ஓகே. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். பொடியாக கட் பண்ண பூண்டு, இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து பொடிசாக கட் பண்ணி அதையே அது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு செவந்து வரணும். செவந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், எல்லாத்தையும் ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இப்போ நம்மளோட பொட்டேட்டோ சில்லி தயாராகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோ.